ஜடாயு மோசம் பெற்ற 108 திவ்யதேச கோயில்களில் 10வது திவ்ய தேசமாக விளங்கும் திருக்கோவில். நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரத்துடன் சைன கோலத்தில் காட்சி தரும் ராமர். வணக்கம் விவஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் புல்லபூதன்குடி ஸ்ரீ வல்வில் ராமர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது கும்பகோணத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவையாறில் இருந்து சுவாமிமலைக்கு செல்லும் வழியில் புல்லபூதன்குடி என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டம் புல்லபூதன்குடி வல்வில் ராமர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 10வது திவ்ய தேசமாக உள்ளது. சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் ஸ்ரீராமர் சைன கோலத்தில் அருள்பாலிக்கிறார். பூமாதேவியுடன் இணைந்து ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை செய்து முடித்தார் ராமர். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலமாக இது உள்ளது. இந்த கோவிலின் தனி சிறப்பாக 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரத்துடன் சைன கோலத்தில் காட்சி தருகிறார் ராமர். அதேபோல் ஜடாயு என்ற பறவையும் மோட்சம் பெற்ற தலமாக இத்தலம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவராக ராமர் வல்வில் ராமர் என்ற பெயரிலும் சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரிலும் அருள்பாலிக்கிறார். தாயாரின் பெயர் பொற்றாமரையால் ஏமாம்புஜவலி என்ற பெயர்களில் அருள்பாலிக்கின்றாள். தலவிருஷமாக புன்னை மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் ஜடாயு தீர்த்தம். பத்ம புராணத்தின்படி ராமாயண காலத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற பொழுது ஜடாயு ராவணனுடன் போரிட்டது. ஆனால் ராவணனுடன் போரிட்டு படுகாயமடைந்த ஜடாயு தரையில் விழுந்தது. சீதையை தேடி அவ்வழியாக வந்த ராமனிடம் நடந்தவற்றை கூறிவிட்டு ஜடாயு உயிரை விட்டது. ஜடாயுவிற்கு ஈமக்கிரியங்களை செய்ய நினைத்தார் ராமர். ஆனால் இந்து சாஸ்திரப்படி ஈமக்கிரியை செய்யும் பொழுது ஒருவருடன் அவரது மனைவியுடன் இருக்க வேண்டும். சீதை இல்லாததால் ராமருக்கு உதவ நினைத்த பூமாதேவி தங்க தாமரையில் எழுந்தருளி ராமர் ஈமக்கிரியை செய்ய உதவினால் ஈமக்கிரியை முடித்த ராமர் இந்த தலத்தில் சைன கோலத்தில் இருந்தபடி காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் சோபன விமானத்தின் கீழ் ராமபிரான் சைன கோலத்தில் கிழக்கே திருமுகம் காட்டி அருள்பாலிப்பது சிறப்பாகும். வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. புதனுக்குரிய தலமாகவும் இந்த ஆலயம் கருதப்படுகிறது. இத்தலத்தில் பித்துர்களுக்கு பரிகாரம் செய்வது நன்மை பயக்கும். திருமண தடை அகல ராமபிரானை வழிபட வேண்டும். பதவி உயர்வு பெற இத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மரை வழிபட வேண்டும். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான திவ்யதேச கோயிலான ராமர் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.